Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. இந்த ஒரு மரணத்தை வச்சு அரசியல் படுத்தணும், இதை அரசியல் மயமாக்கிக்கணும் அப்படின்றது என்னை போன்ற ஒரு ஆதரவாளர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். பல மக்களினுடைய குரவலைகள் நெரிக்கப்படும் போது எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது இந்த ஆதரவான மக்கள் பக்கம்தான் நம்ம எப்போவுமே நின்றுருக்கோம். எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் நம்மளை தொடர்பு கொண்ட போதும் ஒருபோதும் சமரசம் இல்லாமல் மக்கள் பக்கம்தான் நின்றுருக்கோம். இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. தலைவர் தளபதி அவர்களுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தில் இருக்குன்றத முழுமையாக தெரிஞ்சதுனாலையும் அவருடைய செய்திகள் பார்க்கப்பட்டது. இப்போ வீட்டில் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனம் எந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு நொந்திருக்கிறாரு அப்படின்றத தெளிவாக இது காட்டுது. அவருடைய புறப்பாடு என்பது விமானம் தாமதமானதுனால அங்கே தாமதமாக வந்திருக்குன்னு சொல்லப்படுது. சொன்ன நேரங்களில் நம்ம பல பேரை சந்திச்சிருக்கிறோம். எவ்வளோ திரைப்பிரபலங்கள் சொல்லும்போதும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் நேரம் தாமதிக்காமல் அந்த ஸ்பாட்டில் நிற்கிறாருன்னா அது அவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மாநாடு நடந்ததாக இருக்கட்டும், கோவையில் நடந்த தேர்தல் முகவர்கள் கூட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த மாநாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உரிய நேரத்தில் அவர் வந்திருக்கிறார். அப்போ குறிப்பிட்ட இடத்துல அங்கேருந்து பேசுகிறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே பூரண நலத்தோடு தான் இருந்தாங்க. மயக்கம் இருந்தது, முதலுதவி தேவைப்பட்டதை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை. 2 மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஒரு தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடந்திருக்குது. 5 மாவட்டங்களில் பேசியிருக்கிறாரு. 6வது மாவட்டமாக இந்த இடத்துக்கு வராரு. மாலை வேளையில் வராரு. உங்களுக்கு நேரம் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் கூட்டத்தை அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் அனுமதிக்கிறதுனால தான் அவர் அங்கே வராரு. கடந்த காலங்களில் அனுமதியை மீறி இருக்காரான்னு பார்த்தா கிடையாது. அவர் அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள் நேரலையில் கண்டு மகிழுங்கள்னு சொல்லிட்டு அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு, வேண்டுகோள் வச்சுருக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு கூட்டம் வருது. அப்போது காவல்துறை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் இதை நடத்தணுன்றதை கொண்டு போகிறாரு. அப்போது இதே காவல்துறை அந்த இடத்துல இப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது அப்படின்றத கட்டுப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல இங்கேருந்து போகிறீங்க, மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியர் வரல, கலெக்டர் வரல, டிஆர்ஓ வரல, பத்திரிகையாளர்கள் இல்லை, காவல்துறையினர் இல்லை. ஆனால் 2 நிமிடங்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் நிற்கிறார். ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? உடனடியாக முதலமைச்சர் ஒரு தலைமைச் செயலகம் போகிறாரு, அவசர ஆலோசனை கூட்டம் போடுறாரு, உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிறாரு, உடனடியாக ஒரு குழு அமைக்கிறாரு, உடனடியாக எஃப்ஐஆர்கள் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதாவது சம்பவம் நடந்த 2 மணி நேரத்தில் இவ்வளவு ஒரு போர்க்கால அடிப்படையில் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒப்பீடு செய்யலை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. தமிழ்நாட்டோட கருப்பு நாள்னு சொல்லலாம். கரூரில் ஒரு பெருந்துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோட பரப்புரையில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 39 பேர் பலியாகியிருக்காங்க. இந்த கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு காலை 8:45க்கு நாமக்கல்லில் பேசுகிறதா ஒரு கட்சி சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக தகவலும் வந்திருக்கு. ஆனால் அவர் தாமதமாக வந்திருக்காரு. அதே மாதிரி கரூர்லேயும் தாமதமாக தான் பேசியிருக்காரு. இந்த தாமதம் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவ்வளோ பேர் பலியானதற்கான காரணம்னு சொல்கிறாங்களே. இல்லை, முதல்ல இத்தனை 39 குடும்பங்கள்கிட்டையும் நம்ம தார்மீகமான முறையில் ஒரு சமூக ஆர்வலராக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சிகிச்சையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளும் பூரண நலத்தோட வீடு திரும்பணுன்றத இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த ஒரு மரணத்தை வச்சு அரசியல் படுத்தணும், இதை அரசியல் மயமாக்கிக்கணும் அப்படின்றது என்னை போன்ற ஒரு ஆதரவாளர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். பல மக்களினுடைய குரவலைகள் நெரிக்கப்படும் போது எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது இந்த ஆதரவான மக்கள் பக்கம்தான் நம்ம எப்போவுமே நின்றுருக்கோம். எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் நம்மளை தொடர்பு கொண்ட போதும் ஒருபோதும் சமரசம் இல்லாமல் மக்கள் பக்கம்தான் நின்றுருக்கோம்.
இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. தலைவர் தளபதி அவர்களுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தில் இருக்குன்றத முழுமையாக தெரிஞ்சதுனாலையும் அவருடைய செய்திகள் பார்க்கப்பட்டது. இப்போ வீட்டில் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனம் எந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு நொந்திருக்கிறாரு அப்படின்றத தெளிவாக இது காட்டுது. இது தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துலையுமே வந்து எடுத்ததில்லை. ஏன்னா அவர் இறக்கி விட்டுருக்க எல்லாமே சாமானிய வீட்டு பிள்ளைகள் தான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மதியழகன்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்லாம் கிடையாது. நாமக்கல்லில் சதீஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா, ஆனால் இப்பேற்பட்ட மக்கள் எழுச்சியான ஒரு கூட்டம் வருவது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவருடைய புறப்பாடு என்பது விமானம் தாமதமானதுனால அங்கே தாமதமாக வந்திருக்குன்னு சொல்லப்படுது. சொன்ன நேரங்களில் நம்ம வந்து பல பேரை சந்திச்சிருக்கிறோம். எவ்வளோ திரைப்பிரபலங்கள் சொல்லும்போதும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் நேரம் தாமதிக்காமல் அந்த ஸ்பாட்டில் நிற்கிறாருன்னா அது அவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாநாடு நடந்ததாக இருக்கட்டும், கோவையில் நடந்த தேர்தல் முகவர்கள் கூட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த மாநாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உரிய நேரத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்ததில் இருந்து திரும்ப அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய இடம் மக்கள் வெள்ளத்தால் எப்படி நிரப்பப்படுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இங்கே ஒரு 5000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் காசு கொடுத்து நம்ம ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஒரு 1000 பேரை கூட்டுவாங்க, நீங்கள் ஒரு 500 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்னா ஒரு எண்ணிக்கையை சொல்லலாம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தண்ணி பாட்டிலை தவிர்த்து வேறு இங்கே எந்த சலுகைகளும் அவர்களுக்கு மக்களுக்காக செய்யப்படலை. அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவரை பார்க்கலாம் அப்படின்றது தான் வருது. நாமக்கல்லில் காலையில் 7 மணிலேருந்து அந்த கூட்டம் நிற்கிது. ஆனால் தாமதமானதுனால இங்கே வரக்கூடிய நேரம் தாமதிக்கும் அப்படின்றத மக்கள்கிட்ட அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி 2:30 மணிக்கு அவர் வராரு. அந்த இடத்துக்குள்ளே வருவதற்கே அவருக்கு 30 நிமிடங்களுக்கு மேலே தேவைப்படுது. காணொலிகள் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ குறிப்பிட்ட இடத்துல அங்கேருந்து பேசுகிறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே பூரண நலத்தோடு தான் இருந்தாங்க. மயக்கம் இருந்தது, முதலுதவி தேவைப்பட்டதை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை. 2 மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஒரு தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடந்திருக்குது. 5 மாவட்டங்களில் பேசியிருக்கிறாரு. 6வது மாவட்டமாக இந்த இடத்துக்கு வராரு. மாலை வேளையில் வராரு. உங்களுக்கு நேரம் தவறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் கூட்டத்தை அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் அனுமதிக்கிறதுனால தான் அவர் அங்கே வராரு. கடந்த காலங்களில் அனுமதியை மீறி இருக்காரான்னு பார்த்தா கிடையாது. திருச்சியில் பேசுகிறாரு, பேசி முடிச்சுட்டு பெரம்பலூரில் பேசுகிறாரு. அதை தாண்டி குன்னத்துக்கு வராரு. அந்த இடத்துல மைக்கு போடலை, மைக்கு வச்சு பேசலை. ஏன்னால் அந்த 10 மணியை தாண்டிடுச்சு அப்படின்றதுனால அவர் பேச விருப்பம். அதே மாதிரி கரூர்லையும் பண்ணியிருக்கலாமே சார்? இல்லை, கரூரில் வந்து நேரம் இருந்தது. இரவு 10 மணியை கடந்ததுக்கு பிறகு பேசக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது. அதை அவர் கையாளுறாரு. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் முறைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் காவல். இப்போவும் சொல்கிறேன், இந்த மரணத்துக்காக தமிழக வெற்றிக் கழகத்தை ஒருபோதும் நியாயப்படுத்தியோ பேசணுன்றதோ தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முழு ஸ்டாண்டு மக்கள் பக்கம் தான் நிற்குது. அவர்களுடைய இழப்பு பேரிழப்பாக பார்க்கப்படுது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இழப்பாக பார்க்கப்படுது. அதுக்கு தான் இப்போ அவசர கூட்டம் ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கிய செய்திகள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கான செய்திகள் எல்லாம் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு குறுகலான ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, இவர் வருவதற்கு முன்னாடியே அவ்வளவு கூட்டம் திரண்டிருக்கு அப்படின்னா உளவுத்துறையினுடைய தோல்வியை ஒத்துக்கணும். உரிய காவலர்கள் அங்கே இல்லாத போது அப்போ காவலர்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கணும். 500 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அங்கே 500 காவலர்கள் இல்லை. பெண் அதான் இல்லை, பொறுப்பு டிஜிபி பேசியிருக்கிறாரு. ஆனால் அங்கே அவ்வளோ காவலர்கள் இல்லை. பெண் காவலர்கள் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஆணும் பெண்ணும் சரிசமமாக நிற்கிறாங்க. அவர் வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள் நேரலையில் கண்டு மகிழுங்கள்னு சொல்லிட்டு அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு, வேண்டுகோள் வச்சுருக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு கூட்டம் வருது. அப்போது காவல்துறை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் இதை நடத்தணுன்றதை கொண்டு போகிறாரு. அப்போது இதே காவல்துறை அந்த இடத்துல இப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது அப்படின்றத கட்டுப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? அதற்கான பாதுகாப்பு நீங்கள் தான் ஒரு இடத்த ஒதுக்குறீங்க. பல இடங்களை கேட்கப்பட்டு அந்த இடத்துலலாம் தர முடியாமல் இந்த இடத்த ஒதுக்குறீங்க. இந்த இடத்த ஒதுக்கும்போது அதற்கான பாதுகாப்புகளை நீங்கள் தானே பண்ணணும்.
அதுக்கான நெறிமுறைகளை சொல்லும் போது தான் வந்து தாவேகா தரப்புலேருந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு வாதம் முன் வருது இல்லை சார்? இப்போவும் சொல்கிறோம். இப்போ இபிஎஸ் பேசியிருக்கிறாரு, அண்ணன் திருமா அவர்கள் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நெருக்கடிகளை தான் நெருக்கடிகள்னு சொல்ல முடியும். இப்போவும் நான் என்ன சொல்கிறோன்னா, நாமக்கல்ல இந்த இது இல்லை, இதை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. மரக்கடைன்னு திருச்சியில் முதல் நாள் பரப்புரை, முதல் இடத்துல பரப்புரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட நெருக்கடியான கூட்டம் இருந்துச்சு. காலை நேரத்தில் நடந்துச்சு. அங்கே இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை. தமிழக வெற்றி கழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. மாநாடுகளுக்கு வந்தவர்கள் வேணால் விபத்தில் இறந்ததாக செய்திகள் இருக்குதே தவிர்த்து, மாநாட்டு திடலில் வந்தவர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு இது நடத்தலை. மதுரையில் இந்த விக்கிரவாண்டியில் குடிநீர் தான் பிரச்சனைன்னு சொல்லி அதற்காக மிகப்பெரிய ஒரு பொருட்செலவை மதுரை மாநாட்டில் செஞ்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் குடிநீர் வசதிகள் பண்ணப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட மக்களை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னு ட்ரோன் மூலியமாக தண்ணீர் வரைக்கும் தெளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இதை மக்களை பாதுகாக்கணுன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக இருக்குது. தொண்டர்களையும் வரக்கூடிய மக்களையும் அரவணைக்கணுன்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க நெருக்கடின்னு சொல்லி, ஆனால் அதுக்குள்ளே ஆம்புலன்ஸை கொண்டு வந்து வழிவிட்டது நீங்கள் தான். அது அவசர ஊர்தி. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மாற்றுப்பாதையில் தானே அனுப்பியிருக்கணும். அந்த இடத்துல மக்கள் நிற்கவே முடியாத இடத்துல நிற்கும்போது அவசர ஊர்தி அந்த பக்கம் கொண்டு வரும்போது எவ்வளோ சிரமங்கள் ஏற்படுது சார். அங்கே தானே சார் மயக்க போட்டு விழுவுறாங்க, அவங்கள தானே சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு எந்த வழியில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக அவசர ஊர்திகள் அங்கே இருக்குது. அங்கேருந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போவும் சொல்கிறோம், குறை சொல்வதற்காகவோ இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்காகவோ இன்றைக்கி நம்ம பேசலை. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதை போன்று வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாது. மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மக்களுக்காக தான், அந்த எளிய மக்களுக்காக தான் இவர் வந்து நிற்கிறார். புரியுதுங்களா? அந்த இடத்துல இங்கேருந்து போகிறீங்க, மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியர் வரல, கலெக்டர் வரல, டிஆர்ஓ வரல, பத்திரிகையாளர்கள் இல்லை, காவல்துறையினர் இல்லை. ஆனால் 2 நிமிடங்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் வந்து நிற்கிறார். சார் அவர் அமைச்சர் சார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அதனால் கூட அவர் சீக்கிரமாக போயிருக்கலாம். குறிப்பாக அவரோட வீடு கூட அருகில் இருக்குன்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா சார்? இதில் நீங்கள் பண்ணது எல்லாமே சரி. ஆனால் என்னை போன்றவர்களுக்கான ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? உடனடியாக முதலமைச்சர் ஒரு தலைமைச் செயலகம் போகிறாரு, அவசர ஆலோசனை கூட்டம் போடுறாரு, உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிறாரு, உடனடியாக ஒரு குழு அமைக்கிறாரு, உடனடியாக எஃப்ஐஆர்கள் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள், அதாவது சம்பவம் நடந்த 2 மணி நேரத்தில் இவ்வளவு ஒரு போர்க்கால அடிப்படையில் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒப்பீடு செய்யலை. அதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணி வழக்குகளை போடணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு விசாரணை ஆணையம் போட எவ்வளோ போராட்டங்கள் நடந்ததுன்றதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. இப்போ இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மகனை இழந்த 13 வயது மகனை இழந்த ஒரு தாயார், ஒரு சகோதரி பேசுகிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு இல்லை, இப்பவும் சொல்கிறேன், பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு இல்லை, அரசியல் பண்ண முதல்வரே சொல்லிட்டாரு சார், நாங்கள் அரசியல் பண்ணலன்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டுருக்காரு சார். அப்போ ப்ரெஸ் மீட்லன்னா பாதுகாப்பு, உரிய பாதுகாப்புன்னு கேட்கக்கூடிய அதே ப்ரெஸ் மீட்டில் அதே பத்திரிகையாளரோட கேள்வியை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்பவும் சொல்கிறேன், இது பெரிய பாதிப்பு, இழப்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்த கூட்டம் தான். இதை திமுக எடுத்துகிட்டு இப்போ திமுக வந்து இவர்கள் பேசலை அப்படின்றது போல் நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடியதுக்கு நீங்கள் வரீங்க, நிற்கிறீங்க, மக்கள் பக்கம் நிற்கிறீங்க, சந்தோஷம். புரியுதுங்களா? ஏன்னா இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மயக்கம் ஏற்பட்டுறக்கூடாது. அதாவது மருத்துவ குழு எப்படிப்பட்ட குழுக்கள் எல்லாம் அமைச்சிருக்கோம் கடந்த காலங்கள்லன்றது இங்கேயுமே அமைச்சிருக்கோன்றது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே தனியான இட வசதி கொடுத்து, அதுக்கான நேரங்கள் ஒதுக்கி, அதுக்கான மருத்துவர்களை ஒதுக்கி, அதுக்கான அவசர ஊர்திகளை ஒதுக்கி, எல்லாத்தையுமே இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இது புதுசாக இன்றைக்கி தான் நடந்த முதல் கூட்டம்ன்றது இல்லை. ஆனால் திமுக சார்ந்த ஒரு சகோதரன் எழுதுகிற ஆதாரங்களோட சொல்கிறேன், அடுத்த மகாமகம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒருத்தர் இருந்தவர் சொல்கிறாரு, நேற்று 3வது வாரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு பார்வையாக பார்க்கும்போது ஒரு சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுமா, ஏற்படாதா? இதுதான் இங்கே கேள்வியாக வைக்கப்படுதே தவிர்த்து இது வந்து திமுகவினுடைய அராஜகம் உச்சம் அப்படின்னு பேசுகிறதுக்காக வரல.
நடந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய இதயம் நொறுங்கி போயிருக்குன்ற ஒரு பதிவை போடுறார். அப்பேற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் அங்கே இருக்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லாமல் தடியடி நடத்துகிறீங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வேறு என்ன சார் வழி இருக்குது? நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் போகிறதுக்கான ஒரு ஸ்பேசேஜ் இருக்கணும். நீங்கள் தடியடி நடத்தும் போது ஓடக்கூடிய ஒரு இடம் இருக்கணும்னு நீங்கள் கேட்ட இடம் தான் சார். இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட இடம்ன்றது இல்லை, நீங்கள் கொடுக்கப்பட்டது தான். புரியுதுங்களா? இப்போவும் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி இதை நீங்கள் தான்றதுக்காக இல்லை, ரொம்ப வருத்தத்தை தெரிவித்து மனசார உட்காந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் மனம் நொந்து போய் தான் இந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி விடுமுறை நாட்கள், ஆனால் எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த இடத்த என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும், அதில் கண்ணியம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இந்த திமுக காரர்களுக்கு இதை போன்று என்னுடைய கருத்துக்கள் நிச்சயமாக இருக்காது. நான் ரொம்ப நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் பேசக்கூடியவன். நிறைய பேருடைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது கூட அது நெறியாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கருத்துக்களை கண்ணியமாக பதிவிடுங்கள் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன பேசுகிறதுக்காக இல்லை, நெறியாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எதிர்த்தரப்பு கேள்வி கேட்பவர்கள் அப்படி தான் கேட்பாங்க. அவர்களுடைய கேள்விகளை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கங்க. அவர்களுடைய கேள்விகளுக்கு நம்மளுடைய விடை என்னவாக இருக்குது, இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்கன்றதான் நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அதனால் கருத்துக்களை கண்ணியமாக பதிவிடுங்கன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்போவுமே அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தலைவர் தளபதி அவர்களுடைய இப்போதைக்கு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அவருடைய அறிவிப்புகள் வரும். என்னை போன்ற சமூக ஆர்வலர்னா என்னுடைய கருத்துக்களை தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மக்களுக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை 100 மடங்கு 1000 மடங்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தலைவர் தளபதி அவர்கள் பார்க்குறாருன்றது தான் என்னுடைய கருத்து. இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்க கூடாது தான், ஆனால் நடந்துருச்சு. இதிலிருந்து தாவேகா அடுத்த கட்ட பாடம் என்ன கற்றுக்கிட்டீங்க? அடுத்த கட்ட பரப்புரைகள் எப்படி இருக்கும்? இல்லை, பரப்புரை என்பது இப்போவும் சொல்கிறோம், பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை மக்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாரு. இது ஏற்கனவே முதல் மாநாடு முடிந்த பிறகே அவர் அப்போவே அறிவித்தது தான். நான் நேராக வருவேன், உங்களை சந்திப்பேன்னு சொல்லி நேரடியாக அவர் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தார். அப்போ தான் எல்லாத்துக்குமான தீர்வுகளுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கரெக்டான சரியான உரிய இடம் தேவை அப்படின்றதும், இன்னும் அதிக கவனத்தோட வழிமுறைகளை பார்க்குறதும், கவனத்தோட கையாளுறதும் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்கும்னு நம்புகிறேன். தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனை இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பரப்புரைகளை தள்ளி வச்சிருக்கிறதா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னை போன்றவர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விருப்பமாகவும் இருக்குது. இருவரும் கனத்த இதயத்தோடு தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுவரை உயிரிழந்தவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கும் ஃபைன் டைம் மீடியா சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு பூர்ண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புமாறு மீண்டும் நான் தான் சொல்கிறேன். இங்கே போன உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது. அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடு செய்ய முடியாதது. அந்த பக்கம், அந்த இழந்து வாழக்கூடிய மக்கள் பக்கம் தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறார்கள், என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் நிற்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் உங்களை குடும்பமாக அரவணைத்து எதிர்காலத்தில் செயல்படும். உங்களுக்கு எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லியும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட முடியாதுன்றத கனத்த இதயத்தோட என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேருமே நல்ல முறையில் பூரணமாக வீடு திரும்பணும், அவர்கள் பூரண உடல் நலத்தோடு வரணுன்றது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக எல்லாரும் நல்லபடியாக வீடு திரும்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. நன்றி.